நிறைவு செய்யற நேரத்துல இருக்க ஒரு பதில் முடிச்சிரும். அவங்க பீமா கோரேகா அவங்க கேட்டாங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணது அவங்க குவாஷ்க்கு போயிருந்தாங்க, குவாஷ்ல அதை குவாஷ் பண்ண முடியாதுன்னு சொல்லியாச்சு. சோ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு, பிரைம் ஆபீஸ் கேஸ் இருக்கு அப்படி உயர் நீதிமன்றம் சொல்லிடுச்சு, பாம்பே ஹைகோர்ட். ஒன்று. இரண்டாவது, நான் வந்து முக்கியமா 3 விஷயங்களுக்கு கண்டிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. 3 விஷயங்களுக்கு கண்டிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒன்னு வந்து முதல்ல பிரதமர் இன்னைக்கு உயிரோட இருக்காரு அப்படின்னு நம்ம அதை வந்து ஒரு கேள்வியா எழுப்புறது தவறான விஷயம். அது சட்டத்துக்கு முரண்பான விஷயம். அந்த மாதிரி பிரதமரை கேள்வி கேட்க முடியுமா அப்படின்றதே தவறான விஷயம். பிரதமரோட உயிருக்கு ஆபத்து இல்லை, அந்த சூழ்நிலையில் இவர்களை வந்து இன்னும் சார்ஜ் ஷீட் பண்ணியிருக்காங்க, அது தவறுன்னு கேட்டா அது வேற விஷயம். நான் அண்ணன் கேட்ட இஷ்யூவை சொல்லல, ஆனா அது எவ்வாறு கேள்வி கேட்க வேண்டும் இருக்கு. ஒருத்தர் உயிரோட இருக்காரு, அதனால அது சார்ஜ் ஷீட் தவறா அப்படின்னு. இரண்டாவது விஷயம், நீதிமன்றத்துக்கு ஆர்எஸ்எஸ் தான் வந்து இதென்ன தீர்ப்பே எழுதி கொடுத்தாங்க அப்படின்றாங்க. அது ஃபர்ஸ்ட் கண்டெம்ப்ஷியஸான விஷயம். ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்காங்கன்னு இல்ல, 5 நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்புல எங்களுக்கு வந்து ஒத்து போல, ஏன்னா அதுல இந்த தவறுகள்லாம் இருக்கு அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது வந்து என்கரேஜபிள். ஆனா அந்த தீர்ப்பே வேற யாரும் எழுதி கொடுத்தாங்க, அதுதான் நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது அப்படின்ற தவறான விஷயம். மூன்றாவது விஷயம், ஒரு நீதிபதி இதனாலதான் அவர் வந்து ராஜ்யசபாக்கே வந்திருக்காரு, அவர் மேல இருக்க குற்றம் எல்லாம் என்னன்னு எங்களுக்கு தெரியும், அதனை என்ன ஆச்சு அப்படின்னு கேள்வி கேட்டா அப்ப தவறு நினைச்சா அவங்க வந்து கேஸை ஃபைல் பண்ணிருக்கலாம், அந்த கேஸை மூன்றாவது நபர் ப்ராசிக்யூட் பண்ணிருக்கலாம். ஆனா ஒரு இன்ஸ்டிடியூஷனை क्वेश्चन பண்றதுக்கு முன்னாடி அதோட வேலிடிட்டி என்னன்னு கேள்வி கேட்கணும். கண்டெம்ப்டிவான பொலிட்டிக்கலான லீகலான தவறான விஷயங்களை மக்கள் முறை கொண்டு போய் வைக்க முடியாது. நிறைவு கருத்தை பெற விரும்புற உங்களுடைய பார்வை நிறைவா? இல்லை, அவர் சொல்லத கருத்தை எப்படி எடுத்துக்கிறேன்னா, அவர் தனி சுப்ரீம் கோர்ட்ன்ற இன்ஸ்டிடியூஷனை வந்து கேள்விக்குறியாக்கல, அந்த ஒரு குறிப்பிட்ட ஜட்ஜினுடைய செயல்பாடை மட்டும்தான் அவர் கேள்விக்குறியிருந்தாரே ஒழிய இன்ஸ்டிடியூஷனை யாரும் வந்து அவமானப்படுத்துவது இங்கே யாருடைய நோக்கமும் கிடையாது, அந்த எண்ணமும் கிடையாது. சோமா சென் வந்து பீமா கோரேகா வழக்கில் அவருக்கு வந்து இனிமேல் கஸ்டடியில் தேவையில்லைன்னு இத்தனை ஆண்டுகள் அவரை சிறையில் வச்சதுக்கப்புறம் இதே என்ஐஏவே அவங்க கோர்ட்டில் சொல்லி அவங்க வெளியில் வந்திருக்கிறாங்க. அந்த கேஸோட லட்சணம் என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதில் யார் மேலே இது வரைக்கும் கன்விக்ஷன் வாங்க முடியல. அந்த கேஸோட ட்ரையலில் சிப்பர் ஸ்ட்ரா கொடுக்க முடியாதனால வந்து அவர் செத்து போய் அதனால சாகல, அந்த நிலையில் அவர் வந்து முடியாத நிலையில் இருந்தவருக்கு சூப்பர் ஸ்டார் கூட அப்செக்ட் பண்ணதுதான் இந்த என்ஐஏ. அதெல்லாம் நல்ல மக்கள் எல்லாரும் பார்த்துருந்தாங்க. பீமா கோரேகா காஸ் என்ன லட்சணத்தில் நடந்ததுன்னு ஊருக்கே தெரியும். நான் அதுக்குள்ள போக எக்ஸிட் போல் என்பது நம்ம அடிப்படையில் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, அது செய்த தரவுகள், எடுத்த டேட்டா சாம்பிள் சைஸ், அந்த ஃபார்முலா, இதுல அது பிளஸ் அதுல நீங்க வெளியிட்ட தரவுகள் இருக்குல்ல, டேட்டா பச்சையாக கேவலமான இன்னக்யூசிஸ் இருக்குல்ல, சீட்டுக்கு மிஞ்சி அளவுக்கு வெற்றி கொடுக்கும். இதெல்லாம் வந்து மக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையை வந்து கெடுக்குது. அதனால வந்து மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. பிளஸ் இது எல்லாத்தையும் தாண்டி நான் என்ன கேட்கிறேன், 2014 ஒரு அலை இருந்தது மோடிக்கு, 2019 ஒரு அலை இருந்தது. எதுவுமே இல்லைன்னு சொல்லும் பொழுது கூடுதலாக ஒரு 40-50 சீட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன பாசிட்டிவா இருந்திருக்குன்ற களத்துல எந்த இந்த எக்ஸிட் போல் முழுக்க முழுக்க மக்களினுடைய எண்ணங்களுக்கு எதிரானது. மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னதை போல நாளை நாங்கள் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிறோம், நாளை மறுநாள் விடியல் இந்தியாவின் விடியலுக்கான ஜனநாயக கொண்டாட்டத்தை நாங்கள் தான் கொண்டாடுவோம். இன்றைய தலைப்பையொட்டிய யூடியூப் போல் முடிவுகளை பார்க்கலாம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் கள நிலவரத்தை எதிரொலிக்கிறதா அப்படிங்கிற இன்றைய தலைப்பையொட்டிய யூடியூப் போல் முடிவுகள். இது கள நிலவரத்தை எதிரொலிக்கிறது ஆம் என 34% பேரும், இல்லை என 66% பேரும் வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்த 44,000 நேயர்களுக்கு நன்றி.